பேரூர் ஆதீனம் திரு சாந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் பல்சமய நல்லுறவு இயக்கமும் இணைந்து இன்று ஒரு வரலாற்று மிக்க ஒரு நிகழ்வினை நடத்தி இருக்கின்றது. போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி என்கின்ற அடிப்படையிலே இன்றைய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைய இடங்களிலே இது குறித்து விழிப்புணர்வு பேரணி இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒன்று நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய தலைவரும் இன்று பிறந்தநாள் காணக்கூடியவருமாகிய முகமது ரவி அவர்கள் தம்முடைய கைப்பட எழுதியதோடு மட்டுமல்ல, பாடியும் செய்த மனிதானி புனிதனடா உறுதி என்று சொல்லக்கூடிய 2 பாடல்களுடைய இசைக்கட்டு வெளியீடு செய்யப்பட்டது. அதே போல மாணவ செல்வங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய திலீப்குமார் அவர்களுடைய குழுவினர்களாலே அருமையான ஒரு நாடகமும் இயற்றப்பட்டது. இது நிச்சயமாக மாணவர்களுடைய மனதிலே நல்ல பதிந்து அவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக செயல்படுவதற்கு நல்ல துணையாக இருக்கும். இத்தகைய நல்ல நிகழ்வு நிச்சயமாக எதிர்காலத்திலே போதையில்லா தமிழகமாக, போதையில்லா இந்தியாவாக, போதையில்லா உலகமாக மாற துணை புரியும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பேரூர் தமிழ் கல்லூரி ஆதீனம் அவர்கள் தலைமையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை, போதையில்லா தமிழகம் என்ற நிகழ்ச்சிகளை குறும்படத்தின் வாயிலாகவும், பாடல்களின் மூலமாகவும், இன்று மேடை நாடகம் மூலமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இது தமிழகம் முழுவதும் பல்சமய நல்லுறவு இயக்கம் சாமி ஆலோசனையின் பேரில் தமிழகம் முழுவதும் நடத்துவோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே எங்களுடைய லட்சியம். இதை தொடர்ந்து நாங்கள் 5 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம். இனியும் மத நல்லிணக்க பணிகளை 20 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போதை விழிப்புணர்வு என்பது எத்தனை காவல்துறை அதிகாரிகள் உங்களை பின்தொடர முடியாது. தமிழக அரசும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறது, காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கை இருக்கிறது. இருந்தாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இதற்கு முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை இன்றிலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். தமிழகம் முழுவதும் பிரச்சார கூட்டங்கள், பள்ளிவாசல்கள், கோயில்கள், சர்ச்சுகள், இந்த பகுதிகளில் எல்லாம் நாங்கள் அந்த ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம். எப்படி சமய நல்லிணக்கத்திற்காக இன்று ஒன்று கூடி இருக்கிறார்களோ, அதனால் அது மாதிரி இனி போதையில்லா சமூகத்தை உருவாக்க நாங்கள் எல்லாம் இன்று உறுதுணையாக இருப்போம். இது நாங்கள் சாமி தலைமையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.